ஜூன் 8ஆம் தேதி வேர்ல்ட் ஓஷன் டேயாக அனுசரிக்கப்படுகிறது. 2050ஆம் ஆண்டுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா, கடல்ல இருக்கக்கூடிய மீன்களை, மச்சங்களை காட்டிலும் நெகிழிகள் அதிகமாக அந்த கடலை மாசுபடுத்தக்கூடும் என்று ஆய்வறிக்கைகள் சொல்லுகிறது நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம மீன் சாப்பிடும்போது கவனமா சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, நிறைய மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ இந்த மீன்கள் விழுங்குகிறதுனால, அதை நாம சாப்பிடும்போது நம்முடைய உடலுக்கு அபாயங்களை விளைவிக்கக்கூடியதாக இருக்கலாம் என்றும் ஆய்வறிக்கைகள் சொல்லுகிறது நம்ம பார்க்கலாம். நெகிழிகளை நம்ம யூஸ் பண்ணும்போது அதை ப்ராப்பரா யூஸ் பண்ண கற்றுக்கொள்ளணும். அதை டிஸ்போஸ் பண்ணும்போதும் கூட கரெக்டா டிஸ்போஸ் பண்ண கற்றுக்கொள்ளணும். நமக்கு ஆண்டவர் கொடுத்ததான இந்த அழகான உலகத்தை காக்கவும் பண்படுத்தவும் வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல நம்ம பார்க்கலாம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். நாம தாவரிக்கக்கூடிய இந்த உலகத்தையும் கூட ஒரு சுகாதாரமான இடமாக, மாசில்லாத ஒரு இடமாக, நச்சுத்தன்மை இல்லாத ஒரு இடமாக மாற்றி அமைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ஸோ ப்ளீஸ் பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணும்போது கவனமா யூஸ் பண்ணுங்க, கவனமா டிஸ்போஸ் பண்ணுங்க.